புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வறட்சி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் குறிப்பாக திருமயம் பகுதியில் நெல், கரும்பு, கடலை, மற்ற பணப்பயிர்கள் செல்வதில்லை. தொன்று தொட்டு இந்த பகுதியில் பெயர் போனதெல்லாம் கரையான்பட்டி கத்திரிக்காய் மட்டும்தான். சிறு குறு விவசாயிகள் தங்களின் குடும்ப கஷ்டத்தை போக்க மற்றும் தான் பெற்ற பெண் பிள்ளைகளின் திருமணத்தை செய்ய பேருதவியாக இருக்கும் வெள்ளரியை விவசாயிகள் பணப்பயிர் அல்லது ஏன் தங்கப்பயிர் என்று கூறுகின்றனர். ஏனென்றால் 2 அல்லது 3 பெண் குழந்தைகளுக்கு வைத்திருக்கும் பெற்றோர்கள் தங்களால் ஆன தங்கத்தை சிறிது சிறிதாக வாங்கி சேர்க்க உதவும் வெள்ளரி சாகுபடி என்பதால் இதனை தங்கப்பயிர் என்றும் கூறுவர். இந்த வெள்ளரிக்காய் மழைக்காலங்களில் இது ஏற்ற பயிர் அல்ல என்பதனால் இதனை மழைக்காலங்களில் பயிரிட மாட்டார்கள். பல வருடங்களாக திருமயம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான வாரியப்பட்டி, அரசம்பட்டி, கரையான்பட்டி, கொடிப்பட்டி, குறும்பப்பட்டி, மணவாளன்கரை, சேதுராப்பட்டி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இந்த வெள்ளரிக்காயை பயிரிடுகிறார்கள். இந்த வெள்ளரி செடியானது விதை பதித்து நீர் பாய்ச்சி 15 to 20 நாட்களில் பிஞ்சு விட தொடங்கிவிடும். இந்த வெள்ளரி பிஞ்சுகளை தினமும் காலை 5 மணிக்கு பறித்து கூடையில் கட்டிக்கொண்டு மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருப்பத்தூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு கொண்டு சென்று கூடை ரூபாய் 200 முதல் 400 வரை வியாபாரிகளிடம் விவசாயிகள் விற்பார்கள். இந்த வெள்ளரி பிஞ்சானது முற்றிவிட்டால் அதன் விலை மிகவும் குறைவு. இதனால் தினந்தோறும் புடுங்கி விற்று விடுவார்கள். பிரத்யேகமாக இந்த வெள்ளரி பிஞ்சானது நாம் திருமயம் பேருந்து நிலையத்திலிருந்து விவசாயிகளிடமிருந்து வியாபாரிகள் பெற்று விற்பார்கள். இந்த வெள்ளரியின் மருத்துவ குணமான வெயில் காலங்களில் நீர் தாகத்தை எளிதில் போக்கும் தன்மை கொண்டது. இதை புரிந்து மக்கள் அனைவரும் இதன் விற்பனை மிகவும் அருமையாக திருமயம் பேருந்து நிலையம் மற்றும் நமனசமுத்திரம் ஆகிய பகுதிகளில் அதிகமாக விற்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அதிக அளவில் வெள்ளரியை பயிரிட்டு வருகிறார்கள். சிங்கப்பூர் பகுதியில் வேலைவாய்ப்பு இல்லாத காலம் முதல் தற்பொழுது வரை ஒரு சிறு விவசாய குடும்பத்திற்காக வெள்ளரி பயிரே உகந்தது. என்னையா தூணை எழுந்து வாக்கல வந்திருக்க?
என்னையா தூணை எழுந்து வாக்கில் வந்திருக்க?